ஸ்ரீ ரொம்ப சந்தோஷமா இருக்கால அத்தை. உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். பிரிஞ்சு இருந்ததே இல்லைல்ல. 10 நாள் தானே, சட்டுன்னு போடு. ஏன் கவலைப்படுறீங்க? அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ரயில்வே மினிஸ்டரை பார்த்தேன். என்ன சொன்னார் அத்தை? அத்தை அத்தை என்ன சொன்னார் அத்தை? ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கை விரிச்சிட்டாரு. இப்ப என்னத்தை பண்றது? வெட்ரா, அதான் நீ வேற வழியை கண்டுபிடிச்சிட்டியே. என்னத்தை சொல்றீங்க? சொந்தமா 2 வீடு, 500 பவுன் நகை, ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஸ்ரீ பேர்ல தான் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே வீட்டுக்குள்ள வந்த? தயவு செஞ்சு தப்பா சொல்லாதீங்க அத்தை. இருக்கிறதெல்லாம் மத்தவங்களுக்கு கொடுத்தான் பழக்கம். அடுத்தவங்க சொத்துக்கு நான் ஆசைப்பட்டதே இல்லை. எங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கல. டேய், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? தர்மம் பண்றேன், ஊருக்கு சோறு போடுறேன்னு இருக்கிற சொத்தை எல்லாம் அழிச்சிட்டீங்க. உங்க கூட இருந்தா நானும் நடுத்தருவுக்கு வந்துருவேன் தான். ஏன் சொத்தை பிரிச்சுட்டு நான் வந்துட்டேன். இப்ப அதையும் விட்டு வைக்க மனசு வரல. என் பொண்ணை ஏமாத்தி என் சொத்தை எல்லாம். எங்க வீட்டுல பிறந்த பொண்ணு நீங்க. தயவு செஞ்சு வார்த்தையை விட்டுறாதீங்க அத்தை. யார் உனக்கு அத்தை? உன்னை சம்பளம் இல்லாத வேலைக்காரனை மட்டும் தான் பார்த்தேன். சொந்தக்காரனை எப்பவுமே பார்த்ததில்ல. நான் மட்டும் என் வீட்டுல உனக்கு இடம் கொடுக்கலனா தெருவுல பிச்சை எடுத்திருப்பேன். என் கண் முன்னாடி நிக்காத, போடா. கெட்ட நேரம் வந்தா ராஜாவா இருந்தா கூட தெருவுக்கு வந்துருவாங்கிறது உண்மைதான் ரஜினி. ரயில்வே மினிஸ்டரை பார்க்க வந்தேன். இருக்கிற காசெல்லாம் அழகா எங்ககிட்டயே போயிடுச்சு. எங்க அத்தை மூலமாவது நடந்துரும் நினைச்சேன். ஆனா எல்லாமே நான் நினைச்சதுக்கு நேர்மாறா நடந்துருச்சு. வீடு போயிருமோங்கிற கவலையை விட ஸ்ரீயும் என்ன தப்பா நினைச்சிருவாளோங்கிற பயம்தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. எப்படியாவது ஸ்ரீயை பார்த்து நான் உண்மையாவே அவளை நேசிக்கிறேன், அந்த சொத்துக்காக அவகிட்ட பழகலன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் இன்னும் இங்க இருக்கேன். இந்த ஒரு வாரமா ரஜினி தெரு தெருவா படுக்க இடம் இல்லாம, சாப்பிட வழி இல்லாம பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நீங்க வந்தீங்க. சோறு போட்டு சுண்டல் வாங்கி கொடுத்து யூரின் போனதுக்கெல்லாம் ஃபைன் கட்டி எல்லாத்துக்கும் மேல என் கதையை கேட்டு நின்றுகிட்டு இருக்கீங்களே, உண்மையாவே நீங்க தெய்வம் ரஜினி. ரஜினி ரஜினி என்னாச்சு? ரஜினி 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 எந்திரிங்க. ரஜினி ரஜினி இந்தாங்க தண்ணி குடிங்க. என் கதையை கேட்டதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே, என் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? யோ கமல், உன் கதையை கேட்டு மயக்கம் போட்டு விடலையா? அப்ப என் கதையை கேட்டு நீங்க ஃபீல் பண்ணலையா? அதை கேட்டுடா அழுவலையா? என் காசு எப்படி திரும்ப நினைச்சா அழுத? தவர் பாக்கெட்ல ஒரு 500,000 வச்சிருக்கிறியா? இல்ல ரஜினி. 150? இல்ல ரஜினி. 10 20? இல்ல ரஜினி. 10 காசு 20 காசு அதெல்லாம் தான் இப்ப செல்லாதே. செல்லுன்னா மட்டும் அப்படியே லாரி எடுத்து கொட்டுவாரு இவரு. வாட்டர் பேரியோட வாங்க வக்கீலாத இவனை ஏற்றி வச்சுன்னு டியூ கட்ட வச்சிருந்த காசுலாம் செலவு பண்ணிட்டேனே. இப்ப ரமணிய கேட்டேன். அர்த்தமே இல்ல. நான் தான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட சேஞ்ச் இல்லன்னு. யோ கமல், சேஞ்ச் இல்லன்றது வேற, காசு இல்லன்றது வேறயா? ஓ என்ன ஓ? இது 2550 ரூபாய் உங்களுக்கு செலவு பண்ணிருக்கேன். மரியாதையா காசு எடுத்து வச்சிருங்க. இல்லன்னு வச்சுங்க இந்த ரஜினி பொல்லாதவன் ஆயிடுவான். கமல் மரியாதையா கையெடுங்க ரஜினி. வேண்டாம் கமல். சொன்னா கேளுங்க ரஜினி. இந்த கமல் பத்தி உங்களுக்கு தெரியாது. அதேதான் நானும் சொல்றேன், இந்த ரஜினிய பத்தி உங்களுக்கு தெரியாது கமல். என்ன ரஜினி? அடிச்சா திருப்பி அடிப்பியா? போங்காரு இது. நீதானே காசு தான் அச்சா திருப்பி அடி பண்ற. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு கமல், நான் எதிரி கூட மன்னிச்சிருவேன். ஆனா கூடவே இருந்து குழி பறிக்கிறவன மன்னிக்கவே மாட்டேன். ஒண்ணு தெரிஞ்சுங்க ரஜினி, மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் அதை விட பெரிய மனுஷன். நீங்க பெரிய மனுஷனா? இப்ப எது நீ கமல் டைலாக் பேசுன கமல்? நீ ரஜினி டைலாக் பேசுன? நீ பாட்டியா? நான் ரஜினி கமல். நான் ஒரு ஆட்டோக்காரன், நீ ஒரு பிளாட்பாரம். நீ ஒரு அண்ணா கபடி, நான் ஒரு அண்ணாமுத்து. நான் ரஜினி கமல். இந்த பாரு கமலக்கடா, என் துட்டு தருவே தர மாட்டியா? அப்பா தர உனக்கு பணம் தானே வேணும். இரு வரேன். ஹலோ ஐயா, நான் கண்ணா பேசுறேன்யா. கண்ணா, எப்படி இருக்கிற? ஐயா நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. தினம் போன் பண்ணுவேன். 10 நாளா உங்ககிட்ட இருந்து போனே வரல. அத்தையோட போய் மினிஸ்டர் பாத்தியா? இப்பதான் கூப்பிட சந்தர்ப்பம் கிடைச்சது. அத்தை பாக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இத பாரு, அங்க இங்க அலையாதப்பா, நேரா முதலமைச்சரை பாரு. ஐயா அவரெல்லாம் போய் நான் எப்படியா பாக்குறது? சொல்றதை கேளுப்பா, அவர் ரொம்ப நல்லவரு. என்ன உதவி பண்ணாலும் வந்து கேளுங்க, செய்யறேன்னு சொல்லியிருக்காருப்பா. இத பாரு, ரொம்ப நேரம் பேசுறத பார்த்தா என் பணம் கிடைச்சிடும். சரியா, நான் இன்னைக்கே போய் பாக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம வீடு நம்மள விட்டு எங்கேயும் போகாது. நீங்க தைரியமா இருங்க. உடம்பு பாத்துங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாத்துக்கிறேன்ப்பா. கமல் சார், என்ன போன்ல பேசி காசு ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல பாதுர, ஐயா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கு போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்ன? ஒரு இளிச்சவாய் ஆட்டோ வர மாட்டிருக்கான், அவனை ஃபுல்லா ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொன்னியா? ஐயோ என்ன நம்ப பாதுர, நான் யாரும் ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா காசு கொடுத்துருவேன். சரி வா வண்டி எடு. கூப்பிட்டா உடனே வர மாட்டேன்னு 2 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு அப்புறம் கூப்பிடுறியா? நான் நம்ப மாட்டேன். எங்க போனோம்? சிஎம் பார்க்க போனியா? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்.
என்ன கன்ஃபார்ம்? நீ ஒரு ஆட்டோ பைத்தியம். என்ன கூட்டிட்டு மினிஸ்டர் வீட்டுக்கு போ, சிஎம் வீட்டுக்கு போன்னு ஊர் சுத்திட்டு இருக்கிற. அடுத்தது எங்க? டெல்லியில இருக்கிற பிஎம் வீட்டுக்கா? இல்லப்பா அதோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ நீ தாத்தா கூட உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு எல்லாம் போயிருக்காரு. ஆனா நல்லா கதை சொல்றியா? நீ சொல்ற கதையை வச்சு 2000 கொஞ்சம் சோறு விட்டலாம் போயா. சொன்னா கேளாப்பா அதோட உண்மையாவே சிஎம் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. நல்ல தலைவரே, சத்தியமூர்த்தியோட கிளாஸ்மேட் வீடு ஊர்ல செல்வா காண கொடுப்போம். நல்லா கும்பிட்டுங்க. ஐயா வணக்கம். பிரச்சாரத்தை கோயில இருந்து ஆரம்பிக்க சொன்னாங்க. நான் இங்க வந்துட்டேன். பசிய தீக்கிற இடம் தானே கோயில். ஓட்டு போடும்போது ஞாபகம் வச்சுக்கையா. சாப்பாடு எப்படி இருக்கு? உங்க வீட்டு சாப்பாடு உங்க சிரிப்பு ரெண்டே எப்பவும் மறக்க முடியாது தம்பி. எங்க தலைவர் சத்தியமூர்த்தி ஐயாவை இழந்துட்டோம். நீங்க அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவர் இடத்துல இருந்து நின்னு எங்களை ஆசை. என்ன தம்பி இது? இந்த மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த ஊரோட ஆதரவு உங்களுக்கு எப்பவும். ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன தேடி வரலாம். தலைவரே, நான் உங்க வீட்டு புள்ள. தம்பி கிட்ட ஒண்ணு கொடுத்து வைங்க. இந்தாங்க பிடிங்க. யோ, முகம் மறந்துடும் தான் என் விசிட்டிங் கார்டை கொடுப்பாங்க. மறக்கிற முகமா இது? நீயும் சிஎம் செவ்வறு சுண்ணாம்பு இப்ப வெயில சுண்ணாம்பு மாதிரி காயிற. யாரு தம்பி? நீயா? விடப்பா அவரை. பாப்பா மங்கூஸ் பண்றேன்னு தெரியுமாப்பா உனக்கு? எப்படி இருக்கீங்களா? ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? தாத்தா எப்படி இருக்காரு? கண்ணன் தானே உங்க பேரு? ஞாபகம் வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷண்ணே. அண்ணே, ஊர்ல ஒரு பிரச்சனை, ஐயா அண்ணனை பார்க்க சொன்னாரு. இந்த அண்ணன் கிட்ட வந்துட்டீங்க இல்ல, உங்க பிரச்சனை எதுவானாலும் அவர்கிட்ட சொல்லி சரி செய்ய வேண்டியது என் பொறுப்பு. விடுங்க கவலைய. சரிண்ணே. வணக்கண்ணே. ஆமாண்ணே, பேர் ரஜினி. ரொம்ப உதவியா இருக்காரு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க பாக்குற அளவுல நான் பெரிய அப்பாட்டகர் இல்லண்ணே. எங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்ல பாத்திருப்பீங்கண்ணே. ஆட்டோ ஸ்டாண்டா? பின்ன கோஸ்பதி ஸ்டாண்டா? அண்ணே ரொம்ப யோசிய நல்ல முடி கொட்டுற போது. தம்பி தமாஷா பேசுற. நீங்க வாங்க உள்ள போலாம். சரிண்ணே. ஏம்பா உங்ககிட்ட ஆட்டோ காசுலாம் கேட்டு கேவலமா பேசியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சு பழி வேண்டாதப்பா. சிஎம் சொல்லி என்ன தொழிற்சங்க தலைவராகிட்டுப்பா. பேசுப்பா. வர்ற கார்பரேஷன் எலெக்ஷன்ல மேயர் போஸ்டர் பெண்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு என் கேண்டிடேட் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க யார நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்க வசதியை விட கட்சியோட எதிர்காலத்தையும் நினைச்சா நல்லது. கட்சியோட நிதி வசூலுக்கு மட்டும் நாங்க பதவிக்கு வேற ஆளா? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியும். கட்சியில யாருமே சம்பாதிக்க கூடாது, தான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆளுகிட்ட பேசுறேன்னு தெரியும். டேய், இந்த அறப்போராட்டம் சத்தியாகிரகம் மறியல் பண்ணி ஆட்சிக்கு வர சத்தியமூர்த்தி நினைச்சீங்களா? கொன்ன போட்டுருவேன். இங்க நான் தான் கட்சி, நான் எடுக்கிறது தான் முடிவு. இந்த முக்கல் முனகல் பண்ணீங்க, காலையில வாக்கிங் பண்ணாங்க, திரும்பி வர மாட்டீங்க. ஜாக்கிரதை. நான் சிஎம் ஆனதும் மாத்மானதான் நினைச்சிட்டாங்க. தூக்கு போட்டு முடிச்ச பித்தம். தலைவரே வணக்கம். இந்த பொண்ணு +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. அப்பா இல்லாத பொண்ணு. பார்க்கலாம் வாங்க. ஆமா தலைவரே, தெரியுது இல்ல, காரைக்குடில நம்ம பெரியவர் சத்தியமூர்த்தியா கிளாஸ்மேட் வீட்ல பார்த்தமே கண்ணன். சரி, மனு ஐயா உங்களை பார்க்க சொன்னாருண்ணே. இல்லண்ணே, சபை கட்டுறதா சொல்லி வீட்டு இடிக்க போறதா சொல்றாங்கண்ணே. அதான்ப்பா மனு கொடுத்துருன்னு சொல்றாங்க. பாத்துட்டு ஒன்னும் நடக்கலண்ணே. அதான் மனு கொடுத்துருங்க. ஆனா நீங்க தானே பாத்து மனு கொடுன்னு சொல்றேன்ல. அண்ணே, உங்களை தானே நம்பி இருக்கு. என்ன கையை பிடிக்கிற? இல்லண்ணே, உன் வீட்டுல மட்டும் தான் பிரச்சனையா? அதை பாக்குறது மட்டும் தான் என் வேலையா? இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா கேட்கறது என் வேலையா? போட்டா என்னண்ணே இது? ஓட்டு கேட்டு நீங்க எங்க வீட்டு வாசப்படியில் வரும்போது நான் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தா இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே. நாங்க ஓட்டு போடலாம், நீங்க எப்படி சிஎம் ஆக முடியும்? நீ ஓட்டு போட்டு தான் சிஎம் ஆனடா. வேணும்டா எனக்கு. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? மறுபடியும் அவனை பார்த்தா தொலைச்சிடும். எடுத்துட்டு போ. நானே வா தம்பி. என்ன தம்பி, சின்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க. சப்வே கான்ட்ராக்ட் விஷயம் சொல்லியிருந்தா உன்னை தலைவர் பக்கத்திலேயே கூட்டு போயிருக்க மாட்டேனே. அந்த கான்ட்ராக்ட் எடுத்தது யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம தலைவர் தான்ப்பா. ஆமாப்பா, கூட போச்சுல அதுவும் பேர்ல எடுத்திருக்காரு. வீடு போனா போகுது, உன் உசுறு தப்பிச்சது இல்ல, அது போதும். பதவி அதிகாரம் எல்லாம் அந்த பாவிக்கிட்ட இருக்கு. அவனை எடுத்து நீ என்ன பண்ண முடியும் சொல்லு? போப்பா. தெரியாதா? இது வேற வீடு இல்லையா? என்
என் உசுரு விட்டுருவேண்ணே. யார் அவரை கத்த? உன்னை சம்பளம் இல்லாத வேலைக்காரனை மட்டும் தான் பார்த்தேன். சொந்தக்காரனை எப்பவுமே பார்த்ததில்லை. மறுபடியும் அவரை பார்த்தா தொலைச்சு எதிர்வா நான் ஏய் அங்க பாறா. ஏய் ஆட்டோ டியூ எங்கடா எஸ்கேப் ஆயிட்டு இருக்க? ஏய் ஏரியா நீ யாரா? பேரம் பேசி அடியை கம்மி பண்ண வந்துருக்காரு கமல். இது வேற மேட்டர். கஸ்டமர் நான் பாத்துக்கறேன். யோ டியூ கூட தான் போயிட்டு இருக்கேன். போ போன்னு சொல்றேன்ல. போ. டியூ ஏம்பா டியூ கட்ட காசு கிடைச்சிருச்சா? இல்ல பாதுற ரம்யா கிட்ட நான் வந்து பேசுறேன். அவங்க பேசுறது ஆள் இல்லாம உட்காந்துருக்காங்க. போய் பேசிக்கலான்ற. அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது, வா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அவங்க எல்லாம் போய் பேச முடியாது. அவங்க ரொம்ப வண்டிடியா, மோசம். இங்க போயிருந்தா என் ஆட்டோ மட்டும் தான் போயிருக்கோம். அங்க போனா என் தலையே வெட்டிடுவானுங்க. வெட்டினா என்ன விட்டுட்டியா? 1932 பாரம்பரியமான வீடா இருக்கு போல இருக்கு. பாரம்பரியம்லாம் இல்லையா? சேட்டோட பழைய வீடு. ஏமாஜி ரமணியக்கா புடிங்கிச்சு. வழக்கமா சேட்டு தான் வீட புடுங்குவாங்க. பொம்பளை வீட புடிங்கிச்சு. யோ நீ ரமணியக்கான்னு உடனே தெலுப்பா ஒரு ஆண்டி வாய் நிறைய வெத்தல் பாக்கு போடுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பொம்பளை மைட்டேஷன். வேணா சொன்னா கேள். போயில வாப்பா. ஏன் பயப்படுற? அம்மன் எவ்வளவு கடன் வாங்கியிருக்க? அசல் எவ்வளவு வட்டி எவ்வளவு? கையில் தான் போட்டு நிறுத்து. என் பிரச்சனை தீக்கிறாலும் நீ பெரிய பகதூர் பாதுஷா. என்ன பண்ணிட்டு இருக்கா? விட மாட்டேன்டா. வருவான்ல இன்னும் 2 மாசத்துல கவுன்சிலர் எலெக்ஷன் வருது இல்ல? எல்லாம் வந்துடுவாங்கல. மாமூல் கேட்டுக்கிட்டு அப்ப வச்சுக்கிறேன்டா. வந்து பணம் கேட்பால. அவனுக்கு எதுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு பேசாம நீங்களே கவுன்சிலர் ஆட வேண்டியதானே? என்ன பண்ற கரெக்ட்? அப்பா தர. ஏய் யார் நீ? நான் யாரா இருந்தா என்னனே? அக்கா யாருன்னு காட்டணும். அவங்கள மட்டும் ஒண்ணு சொல்லுங்க. அவங்கள கவுன்சிலர் ஆகி காட்டுறேன். அப்படியே போட்டனே. ஐயா என்ன கத்திக்கிட்டு நான் தூக்கிக்கிட்டு? ஏன் அக்கா கவுன்சிலர் ஆகுது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய் நான் கலக மூட்டையா? இது நானு. போங்கண்ணே. அங்க பாரு அக்கா வயிறஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு ரைஸ் வாட்டர் குடிக்கிறாரு. குடிங்க குடிங்க. இவ்வளவு நாளா அவங்க போட்ட சொத்துல உடம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அவங்க கவுன்சிலர் ஆகுறது நீங்களே கிடைச்சிருங்க போல இருக்க. அங்க பாரியா என்ன பவர்ஃபுல் ஃபேஸ். ராஜ கலை. இதெல்லாம் பொறப்புலயே வர்றது. ஏண்டா பொங்குற? வந்தவன் யார் என்னன்னே தெரியல. அவன் பாட்டுக்கு போட்டு கொடுத்துட்டே இருக்கான். இது பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் அவன் சொன்ன பரம்பரையில பிறந்தவன் மாதிரி ரியாக்ஷன் வேற கொடுக்குது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். வணக்கங்க. யார் நீ? அக்கா நீங்க காரைக்குடியாக்கா? யார் நீன்னு கேட்டேன். இன்னைக்கு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், நாளைக்கு கவுன்சிலர் ரம்யா அக்கா பிஏ. நீ யாருன்னு கேட்டேன். ஏய் இங்க வா. இங்க வாப்பா, பயப்படாதப்பா. இவன் ஆட்டோ டியூ கட்டுறதுக்கு டைம் கேட்டு வந்தோம். இங்க பாருப்பா, விரல வெட்டினா வெட்டிட்டோம். நம்ம சொல்றத சொல்லிடணும்ல. டேய் ஏதோ பர்த்டே கேக் வெட்டற மாதிரி சொல்ற. ஆகா இவன் பேச்செல்லாம் கேட்காதக்கா. தெரியாம நீ வேற பயந்துக்கிட்டு. அக்கா நான் சொல்றத சொல்லிடுறேன்க்கா. இட்லி கடையில ஆரம்பிச்ச நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இங்க இருந்து கவுன்சிலர் ஆக முடியாது. யாருக்கா அந்த சந்திரன்? அவன்லாம் கவுன்சிலர் ஆகும்போது நீங்க ஆகக்கூடாதா? அக்கா வெளியில உங்களுக்கு நிறைய பேர் இருக்குக்கா. ஆனா பேர் மட்டும் பத்தாது. பவர் வேணும், பதவி வேணும். 4 பேர் நம்ம கூட வந்து போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படணும். சில பேர்கிட்ட தான் அந்த அம்சம் இருக்கும். உங்ககிட்ட அது இருக்குக்கா. அதனாலதான்க்கா சொல்றேன். ஒரு மாசம் எவ்வளவுக்கா மாமூல் கட்டுவீங்க? 1 லட்ச ரூபா இருக்குமா? 2 லட்ச ரூபா கொடுங்கக்கா. உங்களை கவுன்சிலர் ஆகி காட்டுறேன். உன் காசு ஆட்டிய போட பாக்குறான். செலவு பண்ணி தோத்துட்டா சங்க எடுத்துட்டு சாவறேன். ஜெயிச்சிட்டா நீ சாவறியா? என்ன நம்புக்க. எனக்கு தேவை உன் பணம் இல்ல. ஏதோ நான் பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பாத்துற பாப்பா போ. ஒரு நிமிஷம். காரைக்குடியில எந்த ஊரு? கலக்கவராச்சு. நல்லா பேசுற. தேங்க்ஸ் ஆச்சு. நம்ம ஊராச்சு. சரி காலையில வா. வேணாச்சு. யோ கண்ணா கண்ணா யோ ஆட்டோ டியூ கட்டுறதை பத்தி பேச வரேன்ட்டு அந்த பொம்பளை அரசியல கொத்து விட்டு வர. தெரியாம தான் கேக்குறேன். உன் பிரச்சனை டிப்பர் லாரி வச்சு ஆள்ற அளவு இருக்குது. நீ எதுக்கு அடுத்த பிரச்சனை தலையிடுற? அப்பா அதோட நீ சொல்ற மாதிரி எனக்கு எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. ஆனா அதை தீர்த்து வைக்கிறக்கு ஆளு இல்லை. அவன் நமக்கு நல்லது செய்வான், இவன் நமக்கு நல்லது செய்வான், யாரையாரோ நம்புறோம்.
ஆனா அவங்க எல்லாருமே பதவிக்கு வந்தோடனே நம்மள மறந்துடுறாங்க. அதனால அவங்க நம்மள மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சா முடிச்சு அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா அவுக்க முடியாத முடிச்ச போடுறது அதை விட சுவாரஸ்யம். என்னையா சொல்ற? புரியல. உனக்கு புரிய வேண்டியது.